செப்பேட்டில் எழுதியிருக்கிற அர்த்தம் புரியாமலே நீயா ஒன்று பண்ணிட்டியம்மா. அதானே, இது சாமி சிலை சம்பந்தப்பட்டது. நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? இத பாரு, இது ஊர் பொது காரியம். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையாவது பண்ணிட முடியுமா? அது என்ன உனக்கு அதிக பிரசங்கித்தனம்? அகிலா, இப்ப எதுக்கு ஆளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? செப்பேட்ல என்ன எழுதி இருக்குன்னு சிவாச்சாரியாரே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல இவ பாட்டுக்கு நேரா போய் விளக்க பத்த வச்சுட்டு வந்துட்டா. இத புடி. ஆமா, தண்ணி தான். விளக்கு எண்ணெயில எரியல, தண்ணியில எரியுது. என்ன? ஆமா சாமி, விளக்கு எண்ணெயில எரியல, தண்ணியில எரியுது. செப்பேட்ல இருந்த எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சுதான் நான் செஞ்சேன். என்னம்மா சொல்ற? அர்த்தம் புரிஞ்சுதான் செஞ்சியா? ஆமா சாமி, சன்னதக்காரன் வீட்டு வாசலுக்கு வந்து வரைஞ்சு நிக்க வச்சுட்டு போன உலக்க, அது சூரியன் உச்சி வர நேரம் வரைக்கும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கும். அதோட செப்பேட்ட அறிந்த நொடியில இருந்து சணிக மேட்டிற்குள் சடங்கறிந்த பெண் வந்து சன்னதியில் நிறை குடத்தில் தலைமூழ்கி ஜலம் கொண்டு விளக்கேத்தணும். இதுக்கு அர்த்தம், அந்த விளக்கு ஏத்தணுங்கிறது சணிக மேட்டுங்கிற கால அளவுக்குள்ள. அந்த கால அளவுங்கிறது 16 நொடி. அதுல நீங்க படிச்சு முடிச்சு புரியாம அத பத்தி பேசினதுலயே 8 நொடி போயிடுச்சு. அதனாலதான் நான் தாமதிக்காம அடுத்த 8 நொடிக்குள்ள போய் விளக்கேத்திட்டு வந்தேன்.